ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல மறுபடியும் நம்ம ஒரு ஹிந்தி ப்ராக்டிஸ் செஷன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் தொடர்ந்து நீங்க பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 25 ஹிந்தி வாக்கியங்கள் நம்ம எடுத்துப்போம். அந்த வாக்கியங்கள் ஒன்னொன்னுக்கும் வார்த்தை வார்த்தையா நான் என்ன அர்த்தம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். அர்த்தம் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வாக்கியம் அந்த சென்டென்ஸை எப்படி சொல்லணும் அப்படிங்கறதையும் நான் ஒன்ஸ் சொல்லி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதே சென்டென்ஸை நீங்களும் ஒரு வாட்டி சத்தமா சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இப்போ நான் ஒரு முறை இந்த பிராக்டிஸ் குடுத்துருவேன். உங்களுக்கு எத்தன வாட்டி இத சொல்லி பார்க்கணும்னு நெனைக்கிறீங்களோ, இந்த வீடியோல இருந்து நீங்க அத்தன வாட்டியும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது ஹிந்தி பேச ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணிரலாம். மொத சென்டென்ஸ் பிறகு பேசுவோம், அப்புறமே பேசுவோம் அப்படின்னு சொல்லணும்னா, பாத் மே பாத் கரேங்கே, பாத் மே பாத் கரேங்கே. இந்த ரெண்டுமே ஒரே வார்த்தை மாதிரி இருக்கு இல்லையா? பாத் அப்படின்னு சொல்றதும் பாத்ன்னு சொல்றதும் ஒரே மாதிரி தெரியும். ஆனா ஒரே வார்த்தை கிடையாது. கவனமா பாத்துக்கோங்க. பாத் மே அப்படின்னா அப்புறமே, பிறகு அப்படின்னு அர்த்தம். பாத் அப்படின்னா பேச்சு இல்ல பேசுவது அப்படிங்கிற செயல். சோ பாத் கரேங்கே அப்படின்னா பேசுவோம். பாத் மே பிறகு, அப்புறமே, பாத் கரேங்கே பேசுவோம். ஒரு வாட்டி நான் சொல்றேன். இதுக்கு அடுத்து நீங்க ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். கவனமா கேட்டுக்கோங்க. பாத் மே பாத் கரேங்கே. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் போகலாம். சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதானா பூல் கயா, பதானா பூல் கயா. பதானா அப்படின்னா சொல்றதுக்கு, பூல் கயா அப்படின்னா மறந்து போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். இத ஒரு ஆண் தான் சொல்ல முடியும். பெண் சொல்லும்போது, ஒரு ஃபீமேல் சொல்லும்போது பதானா பூல் கயி அப்படின்னு சொல்லணும். பதானா பூல் கயா, பதானா பூல் கயி. சோ இது நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஆணா இருந்தா கயா எடுத்துக்கோங்க, பெண்ணா இருந்தா கயி எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ரிப்பீட் பண்ண போறீங்க. சொல்ல மறந்துட்டேன், பதானா பூல் கயி. இப்போ உங்களோட டர்ன். குட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இது அவசியம் இல்லை, இது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கி ஜரூரத் நஹி ஹை, இஸ்கி ஜரூரத் நஹி ஹை. இஸ்கி அப்படிங்கிறது கரெக்டா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இதனுடைய அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஜரூரத்னா அவசியம், நஹி ஹை அப்படின்னா இல்லை. இஸ்கி ஜரூரத் நஹி ஹை அப்படின்னா இதனுடைய அவசியம் இல்லை. அதாவது நம் பேச்சு வழக்குல என்ன சொல்வோம்? இது அவசியம் கிடையாது, இதோட அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இஸ்கி ஜரூரத் நஹி ஹை. இஸ்கி ஜரூரத் நஹி ஹை. இது அவசியம் இல்ல. இஸ்கி ஜரூரத் நஹி ஹை. இப்போ நீங்க சொல்லுங்க சத்தமா. சூப்பர். அடுத்த சென்டென்ஸ் ஏதோ கடிதம் வந்திருக்கிறது. ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லணும்னா கோயி லெட்டர் ஆயா ஹை, கோயி லெட்டர் ஆயா ஹை. கோயினா ஏதோ, லெட்டருக்கு லெட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயா ஹே அப்படின்னா வந்திருக்கிறது. ஆயா அப்படின்னா வந்ததுன்னு அர்த்தம். ஆனா வந்து பிளஸ் இருக்கிறது இல்லையா? அதனால ஆயா ஹே அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றோம். கோயி லெட்டர் ஆயா ஹே. ஏதோ லெட்டர் வந்திருக்கு. கோயி லெட்டர் ஆயா ஹே. இதே மாதிரி பொறுமையா நீங்க ஒரு வாட்டி சத்தமா சொல்லுங்க. சூப்பர். அடுத்த சென்டென்ஸ் என்னால் முடியாது, நான் இந்த வேலையை செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு மே நஹி கர் சக்தா ஹூ, மே நஹி கர் சக்தா ஹூ. இதே ஒரு பெண் சொல்றீங்க அப்படின்னா மே நஹி கர் சக்தி ஹூ அப்படின்னு சொல்லணும். மேனா நான், நஹினா இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸா கொண்டு வரோம் இல்லைங்களா? அதனால நஹியை இங்க சேர்த்திருக்கோம். கர் அப்படின்னா செய்வது, கர் சக்தா ஹூ அப்படின்னா செய்ய முடியும். இந்த சக்தா அப்படிங்கிறது தமிழ்ல முடியும் யூஸ் பண்ணும் போதெல்லாம் அங்க சக்தாவை யூஸ் பண்ணுவாங்க. இந்த சக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. கர் சக்தா ஹூ அப்படின்னா செய்ய முடியும். நஹி கர் சக்தா ஹூ அப்படின்னா செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது இல்லையா? அதனால மேவ முன்னாடி போட்டுக்கிறோம். மே நஹி கர் சக்தா ஹூ. இதே ஃபீமேல் சொல்லணும்னா மே நஹி கர் சக்தி ஹூ. இதே தமிழ்ல பார்த்தா
நான் இந்த வேலைய செய்ய முடியாது அப்படின்னு தான் ஒரு ஆணும் சொல்லுவாங்க, பெண்ணும் சொல்லுவாங்க. ஆண் சொன்னா வேற மாதிரி, பெண் சொன்னா வேற மாதிரின்னு தமிழ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா ஹிந்தில இந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஆண் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? சக்தா யூஸ் பண்ணணும். இதே ஒரு பெண் சொல்லணும்னா சக்தி யூஸ் பண்ணணும். சோ இது 2ல உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் கரெக்ட்டா வருமோ அத பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நான் ஒரு முறை சொல்லிர்றேன். என்னால் முடியாது. நான் இந்த வேலைய செய்ய முடியாது. मैं नहीं कर सकती हूँ. இப்போ நீங்க சொல்லுங்க. வெரி குட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னால் எளிதாக செய்ய முடியும். நீ ரொம்ப ஈஸியா செஞ்சுருவ. நீ ரொம்ப அசால்ட்டா இந்த வேலையெல்லாம் செஞ்சுருவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இத எப்படி சொல்லலாம்? तुम आराम से कर सकते हो. तुम आराम से कर सकते हो. तुம்னா நீ, ஆராம் சே அப்படின்னா ரொம்ப ஈஸியா, ரொம்ப அசால்ட்டா அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆராம் சே. கர் சக்தே ஹோ அப்படிங்கிறது செஞ்சிட முடியும், செய்ய முடியும். ஆராம் சேக்கு பொறுமையாக, நிதானமாக அப்படிங்கிற அர்த்தம் தான் கரெக்டான அர்த்தம். ஆனா இந்த மாதிரி யூசேஜ்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நீ பொறுமையா செஞ்சிட முடியும்னு அவங்க சொல்லல. நீ ஈஸியா செஞ்சிட முடியும். இந்த வேலையெல்லாம் உனக்கு ஈஸி. இது நீ ஈஸியா செஞ்சுருவ அப்படின்னு சொல்லும்போது கூட ஆராம் சேவ தான் யூஸ் பண்றாங்க. तुम நீ ஆராம் சே ஈஸியா கர் சக்தே ஹோ செஞ்சிட முடியும். तुम आराम से कर सकते हो. இதே மாதிரி நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இத பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கணும். इसके बारे में सुना है क्या? इसके बारे में सुना है क्या? इसके बारे में இந்த 3 வார்த்தையும் சேர்த்தா இதை பற்றி அப்படிங்கிறது தமிழ்ல அர்த்தம். எப்போ வேணாலும் எங்க வேணாலும் இத பத்தி அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கே பாரேமேவ தவிர வேற எந்த வார்த்தையும் கிடையாது. இதத்தான் யூஸ் பண்ணி ஆகணும். இத பத்தி அப்படின்னா இஸ்கே பாரேமே. கேள்விப்பட்டிருக்கியா இல்ல கேட்டிருக்கியா அப்படின்னு நீங்க ஹிந்தில சொல்லணும்னா சுனா ஹே கியா? இஸ்கே பாரேமே சுனா ஹே கியா? இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? இன்னொரு வாட்டி பொறுமையா சொல்றேன். நீங்களுமே பொறுமையா ரிப்பீட் பண்ணுங்க. இஸ்கே பாரே மே சுனா ஹே கியா? சத்தமா பொறுமையா சொல்லுங்க. சூப்பர். அடுத்த சென்டென்ஸ் என்னால ஹிந்தி எழுத முடியும். ஹிந்தில எழுத முடியும் அப்படின்னு சொல்றது मैं हिंदी लिख सकता हूँ. मैं हिंदी लिख सकता हूँ. मैं அப்படின்னா நான், ஹிந்திக்கு ஹிந்திய போட்டாச்சு. லிக் அப்படிங்கிறது எழுதுவது. லிக் சக்தா ஹூ அப்படின்னா எழுத முடியும். நான் என்னால ஹிந்தி எழுத முடியும். அதத்தான் நம்ம சொல்றோம். மே ஹிந்தி லிக் சக்தா ஹூ. மறுபடியும் இந்த விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்நேரம். சக்தா அப்படிங்கிறது ஒரு ஆண் தான் யூஸ் பண்ணணும். சக்தி ஒரு பெண் யூஸ் பண்ணணும். இப்ப நான் ரிப்பீட் பண்ண போறேன். இதே சென்டென்ஸ் நான் ஒரு ஃபீமேல் பேசுறனால சக்தி யூஸ் பண்ண போறேன். வீடியோ பாக்குறவங்க ஆணா இருந்தா சக்தா யூஸ் பண்ணுங்க. பெண்ணா இருந்தா சக்தி யூஸ் பண்ணுங்க. என்னால் ஹிந்தி எழுத முடியும். மே ஹிந்தி லிக் சக்தி ஹூ. நீங்க இப்போ ரிப்பீட் பண்ணுங்க சத்தமா. குட். அடுத்ததும் அதே மாதிரியான ஒரு சென்டென்ஸ் என்னால ஹிந்தி புரிஞ்சுக்க முடியும். என்னால ஹிந்தி புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு என்ன சொல்லணும்? மே ஹிந்தி சமஜ் சக்தா ஹூ. மே ஹிந்தி சமஜ் சக்தா ஹூ. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி. மே ஹிந்தி சமஜ் சக்தா சொல்லணும். இல்ல சக்தி ஹூ சொல்லணும். சக்தா ஹூ இல்ல சக்தி ஹூ. மே ஹிந்தி சமஜ் சக்தா ஹூ. மே ஹிந்தி சமஜ் சக்தி ஹூ. இந்த இடத்துல புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு ஹிந்தி வார்த்தை சமஜ். சமஜ் அப்படின்னா புரிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். மே ஹிந்தி சமஜ் சக்தி ஹூ. இதே மாதிரி நீங்களும் ஒரு ஃப்ளோவா சொல்ல ட்ரை பண்ணுங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் வெட்கமாக இருக்கிறது. ரொம்ப ஷையா இருக்கு. ரொம்ப ஷையா இருக்கும். இந்த மாதிரி நடந்தா ரொம்ப வெட்கமா இருக்கும். வெட்கமா இருக்கு. 2த்துக்குமே ஷரம் ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லலாம். ஷரம் ஆத்தி ஹே. ஷரம் அப்படின்னா வெட்கம். ஆத்தி ஹே அப்படின்னா வருது இல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான். ஷரம் ஆத்தி ஹே அப்படின்னா வெட்கம் வருது இல்ல வெட்கமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஷரம் ஆத்தி ஹே. ரொம்ப சின்ன சென்டென்ஸ். டக்குன்னு ரிப்பீட் பண்ணிருங்க.
அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. உடனே இந்த வேலைய செய் அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட துரந்த் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். துரந்த் அப்படின்னா உடனே. ஆனா இன்னொரு வார்த்தையும் இருக்கு, ஃபட்டாஃபட். ஃபட்டாஃபட் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அதிகமா கேள்விப்பட முடியும். சோ ஃபட்டாஃபட் ஏ காம் கரோ அப்படின்னா உடனடியா இந்த வேலைய செய், டக் டக்குன்னு இந்த வேலைய செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இந்த ஃபட்டாஃபட் ஏ காம் கரோ. ஃபட்டாஃபட்னா டக்கு டக்குன்னு, ஏ அப்படின்னா இந்த, काम அப்படின்னா வேலை, கரோ அப்படின்னா செய். ஃபட்டாஃபட் ஏ காம் கரோ. இத நீங்க அப்படியே இதே மாதிரி ஃபாஸ்டா ரிப்பீட் பண்ணுங்க. வெரி நைஸ். அடுத்தது, எதுவும் நடக்கவில்லை, எதுவும் போயிட்டு இல்ல, அந்த இடத்துல எதுவுமே நடந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லணும்னா குச் நஹி சல் ரஹா ஹை. குச் நஹி சல் ரஹா ஹை. குச் சல் ரஹா ஹை அப்படின்னா ஏதோ நடந்துட்டு இருக்கு. குச் நஹி சல் ரஹா ஹை அப்படின்னா எதுவும் நடந்துட்டு இல்ல. சோ குச் நஹி சல் ரஹா ஹை. कुछ नहीं चल रहा है. நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. குட். அடுத்த சென்டென்ஸ், நான் உன்னிடம் கேட்டேன், நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैंने तुमसे पूछा था. मैंने तुमसे पूछा था. मैंने அப்படிங்கிறது நான். இங்க பாஸ்ட் டென்ஸ் பத்தி பேசும்போது மே அப்படின்னு விட்டுற மாட்டோம், मैंने அப்படின்னு சேர்த்துப்போம். मैंने तुमसे, तुमसेனா உன்கிட்ட, பூச்சா அப்படின்னா கேட்டேன். பூச் அப்படிங்கிறது கேட்பது. அதாவது ஒரு கேள்வி கேட்கிறது, இல்லைன்னா இங்க போகட்டுமா வரட்டுமா அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்கிறது, இதெல்லாம் பூச்சுன்னு சொல்லுவோம். பூச்சா அப்படின்னா கேட்டேன் அப்படின்னு சொல்றது. பூச்சா தானே கேட்டிருந்தேன், ஆல்ரெடி இந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பூச்சாத்தா. மெனே தும்சே பூச்சாத்தா, நான் உன்னிடம் கேட்டிருந்தேன். சரி, இப்போ ஒரு டவுட் வரும். பூச்சாத்தா சொல்லணுமா, எல்லாருமே அததான் சொல்லணுமா, இல்ல ஃபீமேலா இருக்கும்போது பூச்சி தீன்னு சொல்லணுமா, ஏதாவது மாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஆனா எந்த மாற்றமும் இல்ல. நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதே சென்டென்ஸே யூஸ் பண்ணலாம். நான் உன்கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு मैंने तुमसे पूछा था. சத்தமா ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. அடுத்த சென்டென்ஸ், நீ மறுத்து விட்டாய். நீ வேணான்னு சொல்லிட்ட, நீ அதை மறுத்துட்ட அப்படின்னு சொல்றது தும்னே மனா கர் தியா. தும்னே மனா கர் தியா. இது வந்து நீ மறுத்துட்ட, அவர் மறுத்துட்டாரு, அவன் மறுத்துட்டான், எதுவா இருந்தாலும் இந்த மனா கர் தியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணான்னு சொல்லிட்டாங்க, ஒத்துக்கல, மறுத்துட்டாங்க, இது எல்லாத்துக்கும் மனா கர் தியா. தும்னே மனா கர் தியா அப்படின்னா நீ மறுத்து விட்டாய். தும்னே நீ, மனா மறுத்து, கர்தியா விட்டாய். தும்னே மனா கர்தியா, நீ மறுத்து விட்டாய். நீங்க இப்ப சொல்லுங்க கரெக்டா இதே மாதிரி. நீ மறுத்து விட்டாய், தும்னே மனா கர்தியா. நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. குட். இதுவே அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா वो नहीं मानेंगे. वो नहीं मानेंगे. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இதுவே யோசிச்சு பாருங்க. மறுப்பது அப்படின்றது மனா, மனா அப்படின்ற வார்த்தை சொன்னேன். அதே மாதிரி ஒப்புக்கொள்வது, அதுக்கு என்ன சொல்லணும்னா மான்னு சொல்லுவோம். சோ ஓ மானேங்கே அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்கன்னு அர்த்தம். அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஓ நஹி மானேங்கே. ஓ மானேங்கேன்னா ஒத்துக்குவாங்க, ஓ நஹி மானேங்கேன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஓ நஹி மானேங்கே. இப்போ உங்களோட டர்ன், சத்தமா சொல்லுங்க. வெரி குட். அடுத்த சென்டென்ஸ், நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஒண்ணும் இல்ல, நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில मैं बस पूछ रहा था. मैं बस पूछ रहा था. மேங்கிறது நான், பஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட், நான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன், சும்மா சொல்றோம் இல்லைங்களா, அதுக்காக பஸ் அங்க யூஸ் பண்ணலாம். கேட்பது நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் பூச் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. கேட்பது. கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மே பஸ் பூச், சாரி, கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது மே பஸ் பூச் ரஹா ஹூ. மே பஸ் பூச் ரஹா ஹூ. இதே ஒரு ஃபீமேல் சொல்லியிருந்தா மே பஸ் பூச் ரஹி ஹூ அப்படின்னு மாத்திக்கணும். ரஹாவை ரஹின்னு மாத்திக்கணும். நான் சும்மா கேட்டுட்டு இருக்கேன், மே பஸ் பூச் ரஹா ஹூ. மே பஸ் பூச் ரஹி ஹூ. இதுல எது உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க.
குட். அடுத்த வாக்கியம் பாருங்க. அடுத்த சென்டென்ஸ். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கேன். இத பத்தி நான் கேட்டிருக்கேன். கேள்விப்பட்டிருக்கேன். मैंने सुना है. मैंने सुना है. मैंनेனா நான், சுனா है அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். சோ இது ஆல்மோஸ்ட் இறந்த காலத்துல வரும்போது தான் உங்களுக்கு मैंने அப்படிங்கிறது மட்டுமே வரும். சோ வேற எங்கேயுமே வராது. ஏன் இங்க நான்னு போட்டா எந்நேரமும் தான் போடுறோம். சில இடங்கள்ல மட்டும் மேனே போடுறோமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த சென்டென்ஸ்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் இறந்த கால வாக்கியமா இருக்கும். அங்க மட்டும் தான் மேனே அப்படிங்கிறத சேர்த்துப்பாங்க. மேனே சுனா ஹே அப்படின்னா நான் கேட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப நீங்க சொல்ல போறீங்க மேனே சுனா ஹே. அடுத்த சென்டென்ஸ். நீ இங்க இருக்க வேணுமா இல்லையா? அதாவது நீங்க இருக்கணுமா இல்ல வேண்டாமா? இந்த மாதிரி கேக்குறதுக்கு துஜே இதர் ரஹ்னா ஹே யா நஹி? துஜே உனக்கு இதர் இங்க ரஹ்னா ஹே. ரஹ்னா ஹே ரஹ் அப்படிங்கிறது வாழ்வது. ரஹ்னா ஹே அப்படின்னா வாழணும். யா நஹி அப்படிங்கும்போது வாழணுமா வேண்டாமா? இருக்கணுமா வேண்டாமா? துஜே இதர் ரஹ்னா ஹே யா நஹி? உனக்கு இங்க இருக்கணுமா இல்ல வேண்டாமா? तुझे इधर रहना है या नहीं? கொஞ்சம் பெருசா தான் தெரியும். பொறுமையா சொல்லி பாருங்க சத்தமா. வெரி நைஸ். அடுத்த சென்டென்ஸ் போகலாம். எனக்கு தாமதமாகிறது. मुझे देर हो रही है. मुझे देर हो रही है. मुझे ना எனக்கு, தேர்னா லேட். லேட்னு சொல்றோம் இல்லையா தாமதம். தேர் हो रही है அப்படின்னா லேட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தாமதமாகிறது. मुझे देर हो रही है. இப்போ நீங்க சொல்லி பாருங்க. அடுத்த சென்டென்ஸ். மனிதர்கள் தவறு செய்வார்கள். மனுஷங்க சில நேரம் தவறு செய்வாங்க தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது சிலர் வந்து பேச்சு வழக்குல சொல்றதுண்டு. இதை எப்படி ஹிந்தில சொல்றாங்க அப்படின்னா இன்சான் சே கல்தி ஹோத்தி है. इंसान से गलती होती है. இன்சான்னா மனுஷன். ஓகே. இன்சான் சே அப்படின்னா மனிதர்களால், கல்தி அப்படின்னா தவறு, ஹோத்தி है அப்படின்னா நடக்கதான் செய்யும். இன்சான் சே கல்தி ஹோத்தி है. இது எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா யாராவது ஏதாவது தெரியாம ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, ஏதாவது தப்பு விட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல மனுஷங்களா இருந்தா தப்பு செய்யத்தானே செய்வாங்க அப்படின்னு சொல்ற நேரத்துல இன்சான் சே கல்தி ஹோத்தி है அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க ஒரு வாட்டி இதே மாதிரி யோசிச்சு சத்தமா சொல்லுங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் புரிந்து கொள்வான். वो समझेगा. वो समझेगा. வோனா அவன், சம்ஜேகா சமஜ் அப்படின்னா புரிவதுன்னு சொல்லணும். சம்ஜேகா அப்படின்னா புரிந்து கொள்வான். ஏகா வருது அப்படின்னாலே உங்களுக்கு அது ஃபியூச்சர் டென்ஸ்னு அர்த்தம். அதாவது எதிர்கால செயலை குறிப்பிடுற ஒரு வார்த்தை. அதனால वो समझेगा அப்படிங்கிறது அவன் புரிந்து கொள்வான் அப்படிங்கறது அர்த்தம். இதுவே ஓகே. இத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி பாத்துருங்க. वो समझेगा. அதே மாதிரி அவள் புரிந்து கொள்வாள்னு சொல்லணும்னா वो समझेगी. சோ எப்படி மாறுது பாருங்க. ஏகான்னு இருக்கிறது மட்டும் ஏகின்னு மாத்திரணும். அவள் புரிந்து கொள்வாள்னு சொல்றது वो समझेगी. वो समझेगी. இப்போ நீங்க சொல்லி பாருங்க. வெரி குட். இதே மாதிரி சம்பந்தப்பட்ட இன்னொரு சென்டென்ஸ். அவன் எப்போதும் புரிந்து கொள்வான். அதாவது இந்த விஷயம் வந்து எதிர்கால செயல் கிடையாது. வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு செயல். அவன் எப்பவுமே புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு वो हमेशा समझता है. वो हमेशा समझता है. वो அப்படின்னா அவன், ஹமேஷா அப்படிங்கிறது எப்பவுமே, समझता है அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவான். वो हमेशा समझता है. இப்போ உங்களோட டர்ன். வெரி குட். இதுவே ஒரு பொண்ண பார்த்து சொல்லும்போது அவ எப்பவும் புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லும்போது वो हमेशा समझती है. वो हमेशा समझती है. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அங்கேயும் वो தான் சொன்னீங்க, இங்கேயும் वो தான் சொல்றீங்கன்னு. ஆமா கரெக்ட் தாங்க. ஹிந்தில அவன் சொன்னாலும் அவள்னு சொன்னாலும் वो தான் சொல்லணும். वो சொல்றது தான் பெஸ்ட். அதை தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. எப்போதும் அப்படின்னா ஹமேஷா சொல்லலாம். இல்ல கபின்னு சொல்லலாம். ரெண்டு வார்த்தையுமே இருக்கு. ஹமேஷா இல்லனா கபி.
புரிந்து கொள்கிறாள், புரிந்து கொள்வாள் அது வழக்கமான செயல். அதனால சமஜ்தி ஹை, वो हमेशा समझती है. இதே சென்டென்ஸ் நீங்க ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. वो हमेशा समझती है. வெரி குட். இப்ப சின்னதா உங்களுக்கு ஒரு குவிஸ். ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேக்குறேன். இதுவரையிலும் நம்ம படிச்ச சென்டென்சஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் தான். இதுக்கான ஆன்சர், இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டைப் பண்ணி வச்சு கமெண்ட்ஸ்ல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன ஆன்சரும் நம்ம படிச்ச கொஸ்டின்ல இருந்த ஆன்சரும் ஒன்னாதான் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படின்னா உங்க மைண்ட்ல நல்லா அது பதிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் விட மாட்டீங்க. இப்போ கேள்வி பாருங்க. அவன் புரிந்து கொள்வான். அவன்ங்க, அவனுக்கான வார்த்தை புரிஞ்சுக்கிறது அண்ட் புரிஞ்சுக்குவான்னு சொல்றது எதிர்கால செயல். சோ அவன் புரிந்து கொள்வான். இதுக்கான ஹிந்தி சென்டென்ஸ் வேணும். ரெண்டாவது, நான் உன்னிடம் கேட்டேன். நான் உன்னிடம் கேட்டேன். என்ன ஆன்சர் தெரியுதோ இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணா உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். மூணாவது கொஸ்டின், இது அவசியம் இல்லை, இல்லனா இதோட அவசியம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்ல போறோம். இது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட் தான். உங்களால பார்க்காம எவ்வளவு தூரம் ஆன்சர் கரெக்டா கொடுக்க முடியுது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க. இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம அழகா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிராக்டிஸ் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா தனித்தனி பிளேலிஸ்டா இருக்கும். அதுல ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லா இந்த மாதிரி பிராக்டிஸ்க்காக தான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு சென்டென்ஸையும் சொல்லி அதை நீங்க ரிப்பீட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து உங்களுக்கு பிராக்டிஸ் செஷன்ஸா வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வாட்டி வேணும், இன்னும் 2 வாட்டி வேணும்னா கூட இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சத்தமா பேச பேச தான் உங்களுக்கு ஃப்ளூவன்சி கிடைக்கும். ஹிந்தி பேசணும், ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளோட சேனலை தெரியப்படுத்துங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ so much for watching.